கட்டிங் போடலாம்னு பார்த்தேன். கட்டிங்னா என்ன கட்டிங்? நீ நினைக்கிற மாதிரி கட்டிங் கிடையாது. முடி வெட்டுறதுக்கு இங்கிலீஷ்ல கட்டிங்னு பேர் வச்சிருக்காங்க. அட்வைஸ் கிடையாது. வெளுத்து வாங்க போறேன் இப்ப நானு. 100 ரூபாய் சும்மா என்ன 100 தானே. நான் என்ன சாப்பாடு? கட்டுங்க. பிரிஞ்சி சாதம். வாவ். அசிங்கப்படுத்தாத. ஏய் 2 முட்டை போட்டா 4 பீஸ்ல இருக்கணும். ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு வந்து ஈவினிங் vlog பார்க்க போறோம். ஸோ நாங்கள் சாயந்தரம் ஈவினிங் வந்து என்னென்ன வேலை பார்க்குறோம், என்னெல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் தலைவர் வந்துட்டு இன்னும் வரல. விஜய் அவங்க வந்துட்டு வேலைக்கு போய்ட்டு இன்னும் வரல. அவங்க வந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன். இப்போ எனக்கு பெருசாக வேலை கிடையாது, எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டேன். அவங்க வந்ததுக்கப்புறம் என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு பார்க்க போகிறீங்க. அவங்க வரவும் நம்ம காட்டுறேன், ஓகேவா? ஸோ வந்துட்டாங்களா பார்ப்போமா? எங்கள் வீட்டில் ஸ்டார்லாம் கிடையாது. அப்புறம் ஹாய், நம்ம வீட்டில் ஸ்டார்லாம் கட்டிட்டோம்ல. ஈவினிங் vlog. நீங்க எப்படி நேச்சுரலா வாரீங்களோ அதே மாதிரி வந்துட்டு எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துருக்கேன். குருவி கூடு மாதிரி இருக்குதா? சூப்பரா அழகா தான் இருக்குது. நீங்க என்னைக்குமே அழகுதேன். சரி கேட்டலாம் சாத்திட்டு வாங்க. கவர் கவர். ஈவினிங் vlog தான். ஈவினிங் விளாக்கு புதுசா அவன் சண்டே விளாக்கு, மண்டே விளாக்கு, கப்புள்ஸ் விளாக்குன்னு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆரம்பிப்போம் புதுசா ஈவினிங் விளாக்கு. ஆமா, என்ன விளாக்கு? இந்தா என்ன விளக்கு என்ன பண்ணும்? என்னது விளக்கு கிடையாது, அதுக்கு பேரு vlog. அதான் விளக்கு. vlog விளக்கு விளாக்கு vlog. ஓகே. லைட் எரியல பாரு. என் மூஞ்சி ரொம்ப கருப்பா தெரியும். இருக்கிறது தான் தெரியும், கருப்பெல்லாம் தெரியாது. சரி ஓகே. என்ன அதுக்குள்ள சீக்கிரம் வந்துட்டீங்க? ஆமா சீக்கிரம் கேட்டோன்னே. யா தலைக்கு மேல வேலை இருக்கு அப்படின்ட்டு. தலைக்கு மேலனா சவர் இருக்கு, அதுக்கு மேல மாடி இருக்கு. அதென்ன பிரிச்சு மேய போறீங்களா மாடியில? தலைக்கு மேல வேலை காமெடி. ஆமா காமெடி. இது கிரிஞ்சு. கிரிஞ்சா? தலைக்கு மேலனா இது இது இந்த குருவி கூட கட் பண்ண போறியா? கட்டிங் போடலாம்னு பார்த்தேன். கட்டிங்னா என்ன கட்டிங்? நீ நினைக்கிற மாதிரி கட்டிங் கிடையாது. முடி வெட்டுறதுக்கு இங்கிலீஷ்ல கட்டிங்னு பேர் வச்சிருக்காங்க. ஓ அப்படியா? அதுக்கு பேர் ஹேர் கட் கிடையாதா? சிலிண்டருக்கு இப்ப மெசேஜ் வந்துருச்சா? எப்ப வருமா தெரியல. போன் நம்பர் அனுப்பிருக்காங்க, கேட்கணும். இப்பதான் டெலிவரி. இப்பதான் நான் எக் வாங்கிட்டு இருந்தேனா, அப்ப மெசேஜ் வந்து. ஏன் தமிழ்ல சொல்ல மாட்டியல? இங்கிலீஷ் பேசு. இங்கிலீஷ் பேசு, தமிழ்ல சொல்ல மாட்டியலோ? கழட்டி இருக்கா? கழட்டி தான் இருக்கு. அப்ப எப்படி காப்பி போடுறது? தூக்கி மாட்டணும். வரவும் வந்தோன கழட்டி கொடுத்து. நீங்க இருக்கீங்களா? அப்புறம் நான் கழட்டி கொடுத்துக்கலாம். அது ஒண்ணும் இல்ல மக்களே, எங்கிட்ட ஒரு சிலிண்டர் தான் இருக்கு. அடிஷனல் சிலிண்டர் வாங்கல. அதனால கரெக்டா ஒரு மாசம் ஒரு வாரம் வரும் சிலிண்டர். அதை கனெக்ட் பண்ணி புக் பண்ணி விட்டுட்டு அப்படியே கழட்டி வச்சிருவோம். ஆனா எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் சிலிண்டர், இருந்தாலும் கழட்டி வச்சிருவோம். அடியில கொஞ்சம் வந்தோடனே அதை அப்படியே கொடுத்துட்டு அடுத்ததை புதுசா மாட்டிடுவோம். ஏன்னா ஃபுல்லா காலி ஆயிட்டு அடுத்து புக் பண்ணி வர்றதுக்கு 2 நாள் ஆகும். இப்போ நம்ம என்னைக்கு புக் பண்ணோம் சொல்லுங்க? வெள்ளிக்கிழமை புக் பண்ணோம். இன்னைக்கு திங்கக்கிழமை வரல, ஞாயிற்றுக்கிழமை லீவு இன்னைக்கு. ஆனா போன் பண்ணி கேட்டதுக்கு 1 வாரம் ஆகும் அப்படின்னாரு. வந்துருச்சு. ஓகே சரி ஓகே. சரி போய் குளிச்சுட்டு வாங்க. வாங்கி மாட்டிட்டோம்னா அடுத்து 1 மாசத்துக்கு கவலை இல்ல. இல்லனா காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? சரி குளிச்சுட்டு வாங்க, காஃபி போட்டு வரேன். நான் மட்டும் தானே கொஞ்சமா சாப்பிட்டு வந்த மாதிரி. ஏய் யார பார்த்து? சரி ஓகே, நீங்க குளிச்சுட்டு வாங்க, நான் போயிட்டு காஃபி போடுறேன். குளிக்கல, நான் முடி வெட்டி தான் குளிக்கணும். சும்மா மூஞ்சி கால் கழுவிட்டு வந்து இப்படியே கிளம்பிடுவேன் நானு. காபி மட்டும் போடு, இல்லனா போயிட்டு வந்து டீ குடிக்கவா? என்னால பசி தாங்க முடியாது, நீ காப்பியை குடிச்சிட்டு போயிரு. சரி இந்த சிலிண்டர் மாட்றேன். சரி நான் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பாப்போமா? பிஸ்கெட்டு, காஃபி தூள், பால். ஓகே
ஏன்னா நாங்கள் பிஸ்கெட் இல்லாமல் காஃபி குடிக்க மாட்டோம். அதனால் இது வந்துட்டு முட்டை நைட்டு கிரேவி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் முட்டை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் வந்துட்டு காலையில் கொண்டு போனால் லஞ்சு பேக்கு. ஓகே சரி, அடுத்து வந்து நம்ம காஃபி போடுற வேலையை பார்ப்போம் மக்களே. பேபி சிலிண்டரை மாட்டி விடுனா தலை சீவிக்கிட்டு இருக்கீங்க டீ போட. அட கடைக்கு போயில சீவிக்கிட்டு போகலாம். அதனாலதான் சீவி பார்த்தேன். முடி வெட்டவன் ரொம்பவும் இருந்துச்சுன்னா வச்சுக்க, அவனால சீப்பு உள்ள போக மாட்டேங்குது. அதனால குளிச்சுட்டு வர சொல்றேன். குளிச்சுட்டு வந்தேன். எத்தனை நாள் ஆச்சு இன்னொரு குளியல் குளிக்க சொல்றேன். எத்தனை நாள் ஆச்சு நீ குளிச்சு கரும போ. எத்தனை நாள் ஆச்சு? காலையில தாண்டி குளிச்சேன். குந்தாணி வெளியில போயிட்டு வரையில தூசி வேலை புகை தூசி அதெல்லாம் என்னோட பேர அப்படியே இதாயிடுச்சு. ஹேரை கட்டன் ஆக்கிருச்சு. டஸ்ட் போலீஸ் என்ன பொல்யூஷன் கேட்டுக்கிட்டு வாங்க. பாகுபலி என்ன இளந்தாரி புள்ள ஒத்த இளந்தாரி புள்ள ஒத்த கையில தூக்கிட்டு போறதுல 2 கையில தூக்கிட்டு போறியா? தூக்கி அதுக்கு என்ன செய்ய முடியும்? அடிஷனல் இருந்தா தீர்ந்ததுக்கு அப்புறம் வாங்கலாம். சைடு கேப்ல குந்தான்னு சொல்லிட்ட பத்தியில. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. நோ இன்சல்ட். சரி நான் செக் பண்ணிக்கிறேன். நீங்க வாங்க. ரசம். ஐயோ விஷமா. நீ வைக்கிற ரசம் விஷம். செல்லம் நீ மட்டி தாண்டி செல்லம் சாப்பிட்டுருக்க நம்ம வீட்டுல காலையில இருந்த ரசத்தை. எங்க லைட்ரு? நீ வைக்கிற ரசம் விஷம் மாதிரி தான் இருக்கும். அதுவும் காலையில வச்சு இப்ப நைட் ஆயிடுச்சு. அதான் சொல்றேன், நீ மட்டும் தான் சாப்பிட்டுருக்க ரசத்தை. ஓகே ஓகே என்ன டன்னு. நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு காய் போட்டு வாங்க. Dress மாத்த மாட்டாங்க. இதுலயே போய் அப்படியே முடி எடுத்து வந்துருங்க. ஒரு Dress போட்டா அந்த ஒரே Dress தான் இருக்கு. நான் துவைக்க முடியாது. நோ இதே இப்படியே போய் முடிய வெட்டிவிட்டு அப்படியே வந்து மாத்திக்கலாம். ஏன்னா ஒரே Dressோட முடிஞ்சு. நீ துவைக்க போட்டேன்னா கடகடன் போட்டு விட்டுரு. பேண்ட் மட்டும் மாத்தியேன். லோயர். இல்லனா இதையும் நீ துவைக்கணும். அப்ப லோயர் போட்டாலும் அதையும் துவைக்க தானே வேணும் முடி வெட்டையில. வந்து ஏற்கனவே அழுக்காதே இருக்கு. ஒரு வாரமா போட்டு அப்படியே கிடக்கு. சரி. அதனால சரி நான் அப்படியே லைட்டா மூஞ்சி மட்டும் கழுவிட்டு வரேன். சரி நான் போய் காஃபியை போட்டு வரேன். காபி போடுங்க. கபி காபி போட்டாச்சா? இந்த பால் பொங்குது. பால்னா பொங்குதே. பால் பொங்குது. கொலவ போடு பேபி. அது பொங்கலுக்கு தான் கொலவ போடணும். பால் பொங்குறதுக்கு இல்லாம கொலவ போடுவீங்க. பால் பொங்குனால பால் காய்ச்சிக்கலாம் கொலவ. விடு, அடுத்த மாசம் வந்துரும் பொங்கல். சேர்த்து கொலவ போட்டுக்க. பெரிய கொலவ போடலாம். உனக்கு நீ சொல்ற பொங்குது பாரு. நீ பேசிக்கிட்டே நீ பேசின பேசலையே அது பொங்கிருச்சு. போ நீ. நான் பால் இருக்கும்போது எனக்கு என்கிட்ட நீ வாய்க்கு விடு. பொங்கலோ பொங்கல். பொங்கல் பால் பொங்கல் காபி பால் பொங்கல் மாட்டு பொங்கல். ஒரு டம்ளர் நேரமா சொன்னது கேட்கல போற. என்ன இவனோட ப்ராப்ளமே இதுதான் மக்களே. என்ன அப்படின்னா ஒரு விஷயத்த சொல்லிடுவாங்க. நம்ம வந்து எனக்கு அது புரியவும் செய்யாது. நான் பாட்டிக்கு போயிருவேன். சொன்னது கேட்கல போல. நல்ல வேலை அப்படின்னு அவளா சொல்லும் போது நம்ம வந்து சார் அப்ப நம்மளத்தே என்னமோ சொல்லியிருக்காங்க. நான் ஒண்ணுமே சொல்லலையே. நீ என்னைய தானே சொன்ன மாட்டு கேட்டுச்சா? மாட்டு பொங்கல் சொன்னது கேட்டுச்சா? என்ன சொன்னேன்னு நான் நினைக்கல. சொன்னது கேட்டுச்சான்னு கேட்கலன்னு. ஆமா மாடு இருக்கு. அது பொங்கல் மாட்டு பொங்கல். இது மாட்டோட ஹஸ்பண்ட் மாடு. சரி ஓகே காஃபியை போட்டு வரேன். ஹாலுக்கு போறேன். கை வலிக்குது. எவ்வளவு நேரம் அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கிறது? நான் ரொம்ப நேரமா ஒரு டம்ளர் தேடுறேன் காணோம். அப்படியே காபி தோலை கொட்டி நல்லா 2 ஆத்து ஆத்திட்டு பாலா? சரி கொஞ்சமா எனக்கு மட்டும் ஸ்ட்ராங்கா போட்டு நான் அரை குண்டே குடிக்க வேண்டியதுதான். பால் நைட்டு வச்சுக்க. சரி மத்தா ஹால்ல வெயிட் பண்றேன். எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துறோம். வரட்டா. சரி ஆகி விட்டது. பிஸ்கெட் நேர் போட்டு இதென்ன மில்கி பிக்ஸ் பைத்தியம். மில்கி பிக்ஸ் பைத்தியம் கரைச்சி. என்ன யோகி பாபு மாதிரி பேசுறேன். பைத்தியம் கரைச்சி. நீ பல நாளா அப்படிதான் கூப்பிடுறீங்க. இன்னைக்கு மட்டும் நீங்க கூப்பிடுற பல நாளா பைத்தியம் கரைச்சி. என்ன தெரியல. இத்தனை நாளா மேரி கொடுத்து சாப்பிடுறேன். இப்ப மில்கி பிக்ஸ். நீ மில்கி பிஸ்கெட் ஏன் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். ஏன் இந்த விளம்பரத்துல எல்லாம் காட்டுறாங்கல்ல மில்க் பிஸ்கெட்டை வந்துட்டு பால்ல விட்டு அப்படியே இந்த பசங்க சாப்பிடுவாங்கல்ல. சரி அந்த மாதிரி நீ வந்துட்டு பால்ல தொட்டு சாப்பிடுறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்க எனக்கு தெரியும். இந்த காப்பில தான் தொட்டு சாப்பிடுறேன். நீ இப்ப
அப்ப நடிக்கிற வீடியோக்காக நடிக்கிறடி. நடிப்பா என்னன்னு சத்தியமா நான் நடிக்கிறேங்க. இது சரியான நடிப்பு மக்களே. ஸ்கிரீன் ஓபனா இருக்கு அதான் இங்க பார்த்தேன். ஓகே மக்களே, இப்போ வந்துட்டு நாங்க ஈவினிங் வந்து காபி என்ன யாரும் குடிக்கிறோம்னு பார்த்துக்கோங்க. எல்லாரும் கேப்பீங்க இல்ல, லைவ்ல வந்துட்டு கேட்பாங்க. அது என்னடா ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. இங்கிட்ட கேமரா மேல கிடந்து 6:49 தலையில தெரியுது. 6:50 குடிக்கிறோம். இதுவாது பரவாயில்ல, இன்னைக்கு கொஞ்சம் நான் சீக்கிரம் வந்ததுனால 6:50 இல்லைன்னா 7:30 ஆயிரும். இது என்ன லைவ்ல கேட்பாங்க 4 மணிக்கெல்லாம் சிஸ்டர் டீ குடிச்சிட்டீங்களா அப்படின்ட்டு. அதான் டீ டைம். ஒரு 4 மணில இருந்து ஒரு 5-6 மணி வரை தான் டீ டைம். இனி வந்து இன்னும் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா சாப்பாட்டு டைம் வந்துடும், டின்னர் வந்துடும். 7ல இருந்து ஒரு 9 மணி வரை. 7 மணிக்கு 7:30க்கு டீ குடிச்சிட்டு 9:30க்கு சாப்பிடுறது, தூங்குறது 11 மணிக்கு. விடிஞ்சிரும். காலையில அப்படித்தான் 7-7:30 ஆயிரும். ரொம்ப லேட்டு. யார சொல்றீங்க? என்னைய சொன்னேன். பால் வாங்கிட்டு வந்தாரே டீ போட முடியும். நானா போக முடியும் பால் வாங்க? போணும், வேலைக்கு போயிட்டு வரதுக்கு லேட் ஆகுது. நம்ம சீக்கிரமா கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வந்து டீயை போட்டு ரெடியா வச்சிருக்கணும். அதுக்கு தான் காத்திருக்கேன். 10 மணி ஆனாலும் சரி பால் வாங்கிட்டு வந்து நம்ம காபி குடிப்போம் அப்படின்ட்டு. நான் நகல்வான அந்த கேட்ட விட்டு. ஓகே மக்களே. சரி ஓகே மக்களே, நீங்க டீ சாப்பிட்டீங்களா? டீ குடிச்சிட்டு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இது காபி. எல்லா பேரும் காபி குடிக்க மாட்டாங்க, நம்ம காபி குடிக்கிறோம். சரியா? ஆமா. ஒரு வார்த்தை கூட தெரியாம பேச முடியல. ஓகே மக்களே, அடுத்து என்னன்னு பார்க்கலாம். டீ குடிச்சிட்டு வரோம், காப்பியை குடிச்சிட்டு வரோம். நினைச்ச பிஸ்கெட் பாதி உள்ள வந்துருச்சு. ஆனா அதையும் அப்படியே லைட்டா அப்படியே கலக்கி குடிச்சோம்னா வச்சுங்க, சூப்பரா இருக்கும். பாவம், இப்பதான் 6 மாசம் குழந்தை, அப்படியே கலக்கிட்டு ஸ்பூன்ல அள்ளி ஊத்த வேண்டியதே. வாய்க்குல பல்லும் இல்ல ஒண்ணும் இல்ல. குழந்தை தான் அப்படி சாப்பிடணுமா? எல்லாருமே குழந்தைங்க. ஓகே ஓகே மக்களே, ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஹலோ, எங்க போயிட்டு வரீங்க தலை? டீய குடிச்ச மனுஷன் டீ குடிச்சிட்டு காசு எடுக்க போனேன். கம்மியா இருந்துச்சு. அப்புறம் தான் ஞாபகம் இருந்துச்சு, அந்த முட்டை வாங்கின கடையில 200 ரூபா கொடுத்தனா, 6 முட்டை 39 ரூபா. மீத பார்த்தா 61 ரூபா தான் கொடுத்துருக்கான். அதோட இப்ப போய் திரும்பவும் 61 ரூபா தான் கொடுத்துருக்கேன். 100 ரூபா கொடுக்கல அப்படின்னா. ஆனா 100 ரூபா நான் தனியா வச்சிருந்தேன். சாரி நான் 100 ரூபா வந்துச்சு. சரி பரவாயில்ல, நல்ல மனுஷனா இருக்காரு. சோ கவனக்குறைவு. அங்கேயே வாங்கிட்டு வந்தேன். கவனக்குறைவு. அட்வைஸ் கிடையாது, வெளுத்து வாங்க போறேன் இப்ப நானு. 100 ரூபாய் சும்மா என்ன 100 தானே? நான் கேட்டா 100 rupees கொடுக்கணும் அப்படின்ப நீனு. ஆஹா ஓகே, சரி போயிட்டு வாங்க. எஸ்கேப் ஆகிற பத்தியா? திட்ட ஆரம்பிக்கிறேன்னு எஸ்கேப் ஆகிற பத்தியா நீனு? அப்படியே நழுவுற பத்தியா? கழுவுறம் இல்ல, நழுவுற மாதிரி. சரி சரி ஓகே, சரி பரவாயில்ல, பழச்சு போங்க. சரி போயிட்டாங்க. டாடா. முடிஞ்ச சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வெட்ட சொல்லிரு. 7 மணிக்கெல்லாம் போயிட்டு 10 மணி வரையும் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமா சரி. சரி ஓகே. அப்பா போட்டுட்டு ஓகே மக்களே, இப்போ நான் வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன் முடி வெட்டுறதுக்கு. வண்டியில் போகல, நடந்து தான் போகிறேன். ஏன்னா வீட்டு பக்கத்துலேயே தான் சலூன் கடை. 10 ஸ்டெப்பு வச்சா போதும், கடை வந்துடும். அதனால் நடந்தே போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பக்கத்தில் எப்பயுமே நடந்தான் வருவேன். இதை பார்த்தீங்கன்னா சலூன் கடை வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ கடைக்கு போய்கிட்டுருக்கேன். முடி வெட்டிட்டு அடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ கடைக்குள்ளே வந்தாச்சு. அப்படியே லைட்டாக ஒரு கட்டை எடுத்தேன், சீவுற மாதிரி. முடி வெட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு நம்ம பார்க்கலாம். ஹே கரிச்சாமண்டே, கரிச்சாமண்டே மாதிரி தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. ஷாருக் கான் மாதிரி இருக்கா? இந்த விஷயம் ஷாருக்கானுக்கு தெரியுமா? நமக்கு தெரிஞ்சா போதும்.
பெரிய குத்தாய் போச்சு. ஆ எப்பயும் வெட்டல ஒருத்தன் ஊருக்கு போயிட்டானா. இந்திக்காரங்க தானே 3 பேர் இந்திக்காரங்க. எப்பயும் வெட்டுவோம், நல்லா தான் இருப்பான். ஏன் இங்கிட்டு ஒருத்தர் இருப்பான், அவன் சூப்பரா விட்டான், செம்ம ஸ்பீடா கையெல்லாம் விளையாடுவேன். நீ புதுசா ஒரு பையனை கொண்டு வந்திருக்கான், என் வேலைக்கு சேர்ந்துப்பான் போல, கொதறி வச்சுட்டேன். எனக்கு நீ 2 பேர் வெட்டி என்ன கொதறி இருக்குங்க. வாங்க இங்கனக்குலாம் என்ன இப்படி முடி அப்படியே தூக்கிக்கிட்டு இருக்கு மேல, சேமா இல்லாம அப்படித்தான் இருக்குமா? 10 வெட்டினா போய் சரியில்லை. லைட் பின்னாடி கூட கொதறி வச்சுட்டு பங்கு அப்படியே வச்சுட்டு, பங்கு இல்ல பாரு, பங்கு வைப்பல லைட்டா. அப்படின்னா என்னது? பின்னாடி கொஞ்சம் முடி இருக்கும்ல அப்படி. ஓ நீ அது வைக்கிறதா? நான் நினைப்பேன் லேசா முடி வெட்டிட்டு ஓகேயா அப்படின்ட்டு கிளம்ப விட்டேன். என்னடா வெட்டி இருக்கேன், வெட்டவே இல்லையடா லூசு பையில. பின்னாடி பங்கு அப்படியே சுருளா இருக்கு, எடுக்கவே இல்லை அப்படின்னா. அப்புறம் பக்கத்துல இன்னொருத்தன் இருந்துட்டு அப்புறம் அவனை கட்டி விட்டு இவன் வந்தேன். வந்து பாடே நீ அதை ஒழுங்கா விட்டு ஃபுல்லா டச் பண்ணிரு, சேமா இருக்கணும், ஃபுல்லா கர்ச்சா மண்ட மாதிரி அடிச்சு விட்டுறாம அவன் பாட்டுக்கு கட் பண்ணி விட்டு இந்த இதெல்லாம் லவர் பண்ணி விட்டேன். ட்ரிம் பண்ணிருக்க போல. எனக்கு செம்ம டென்ஷன் ஆகி போச்சு. நான் கட் பண்ணும்போது அவன் ஃபர்ஸ்ட் ஏற்கனவே கட்டிங் ஒருத்தனுக்கு பண்ணும் போதே நான் கணிச்சிட்டேன், ஆக சரியில்லை அப்படின்ட்டு உன்னோட போன் பேசிட்டு இருப்பேன் வெளியில. டேஸ்ட் அது மாதிரி போன் பேசிட்டு கிளம்ப போறேன் அப்படின்ட்டு அவன்கிட்ட உட்கார வச்சுட்டாங்க. பாத்தியா ஃபர்ஸ்ட் முடி வெட்டும் போது தண்ணி அடிக்காம அவன் மாதிரி சிஸ்டர் எடுத்து வெட்டிட்டான். டேய் பாடி தண்ணி அடி அப்படின்னா ஓகே ஓகே அப்படின்ட்டு அவன்பாடி வெட்டிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் பக்கத்துல உள்ளவங்க சொன்னா என்னங்க தண்ணி அடிக்காம அவன்பாடி வெட்டிருக்கேன். அவன் சொன்னேன், அவன் சொன்னா சைடுல மட்டும் தண்ணி அடிச்சுட்டு ஃபுல்லா அவன்பாடி வெட்டிக்கிட்டு இருக்கேன். செம்ம டென்ஷன் ஆகி போச்சு எனக்கு. ஏன்டா என்னைய வச்சு அவனை வச்சு பழக வைக்கிறீங்களா அப்படின்ட்டு ஏற்கனவே எனக்கு கேட்டேன். புது பையனா என்னைய வச்சு பழகுறியா அப்படின்னு. இல்லனா சூப்பரா வெட்டுவானா அப்படின்னு. சூப்பரா இந்த பக்கம் தண்ணி வச்சுட்டு இந்த பக்கம் முடி விட்டுற நீ. வச்சுட்டு கொதறி வச்சுட்டேன். அதோட அவனோட வந்து ஃபுல்லா டச் பண்ணி எனக்கு எடுத்து விடு அப்படின்னு. ஆமா திரும்ப வெட்டி நீங்க 2 பேர் எனக்கு விட்டேன். அதான் லேட்டு 7 மணிக்கு போயிட்டு பண்றேன். பரவாயில்ல கூட்டம்ல அப்படின்னு லேட் ஆகி போச்சு. 7 மணிக்கு போயிட்டு 8 மணிக்கு வந்துட்டியா? டென்ஷன் ஆயிடுச்சு. சரி சரி குளித்து விட்டு வாருங்கள். என்ன முகந்தே ஒரு மாதிரி இருக்கு. டயர்டு இல்ல, டயர்டு தெரியல, அந்த ட்ரிங்க் பண்ணிருக்கியோ இல்ல ஒட்டை எடுத்ததுனால. அதானே முடியெல்லாம் இல்லாம அகனைக்கு அகனை இருக்கும்ல. ரைட் சைடு எடுத்து சீவிருக்கேன், அதனால வழுக்க இந்த மாதிரி மொட்டை கிளீன் இருக்கு. முடி அதிகமா இருந்தாதான் இங்கிட்ட எடுத்து சீவுவேன், முடி கம்மியா இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடு எடுத்து சீவுவேன். சரி அப்ப இப்ப வந்து முடி கம்மியாயிருச்சு, வந்துட்டு லெஃப்ட்ல எடுத்து சீவு. லெஃப்ட்ல எடுத்து சீவு காட்டுறீங்க. நான் குளிக்க போகிறேன். அதே வீடியோ எடுக்க வரவா? அப்புறம் சொல்ல குளிக்க போகிறேன். கட் பண்றீ பனியனங்க. வாங்கல் வாங்கல். அப்புறம் என்ன பண்றீங்க? நைட் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? சாப்பாடு வந்து ரெடி ஆயிருச்சு. ஓகே, என்ன சாப்பாடு? கட்டுங்க. பிரிஞ்சி சாதம். வாவ், ஓகே ஓகே, மீல் சூப்பர். மேக்கர் பிரிஞ்சி. நெக்ஸ்ட் தொட்டுக்கற? தொட்டுக்கிறதுக்கு என்ன இருக்கு? பிரிஞ்சிக்கு என்னத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு? அது உனக்கு. இது வந்து முட்டை தொக்கு. ஏய் எங்கடி ஒண்ணு காணா? கேட்காத, அசிங்கப்படுத்தாத. ஏய் 2 முட்டை போட்டா 4 பீஸ்ல இருக்கணும். சமைக்கும் போதே பாதியை முழுங்கிட்டேடி. அப்புறம் நான் சாப்பிடும் போது என்கிட்ட பாதி கேட்க கூடாது. இல்ல எனக்கு என்ன அப்படின்னா முட்டையை அவிச்சு வந்துட்டு இதுல கட் பண்ணி கிரேவி அவிச்சா பிடிக்காது. அவிச்சு ஒயிட்டாவே அந்த சூடோட சாப்பிட்டா ரொம்ப. அவிச்ச முட்டையை அப்படியே சாப்பிடணும், ஸ்கூல்ல சாப்பிட்ட மாதிரி. ஸ்கூல்ல ஆறி போய் இருக்கும், அது கூட நல்லா இருக்கும். அந்த சூட்டோட சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2ஆ கட் பண்ணி ஓ முட்டை உனக்கு வச்சுட்டு என் முட்டைல உன்னை பார்த்துக்கிட்டே சாப்பிட முடியாது, அதனால தொட்டுக்கிறதுக்காக ஒரு முட்டையும் ஒண்ணு. ஓஹோ சரி சரி, பிரிஞ்சிக்கு நீ வெஞ்சனமே வச்சுக்கிற மாட்டிய முக்கியமா. அதனால எனக்கு வந்துட்டு இந்த பிரிஞ்சி பிரியாணிக்கெல்லாம் வெஞ்சனை தொட்டு சாப்பிட பிடிக்காது. நானா நமக்கு பிரியாணியா இருந்தாலும் அதுல கிரேவி ஊத்துனா தான் சாப்பிடுவோம். ஆமா, அதுக்கு வெள்ளை சொத்து ஆக்கியே குழம்பு வச்சு ஊத்திரலாம். அது வேற இது வேற, டேஸ்ட் மாறுதா இல்லையா? கொடுமை யார் வீட்லயும் நடக்காது மக்களே, அப்படிதான் நடக்கும். அப்படிதான் நடக்கும். என்ன பண்ணுவ? சாப்பிட்டுதே ஆகணும், வச்சுதான் ஆகணும். வைக்க முடியாது. ஓகே மக்களே,
ஈவினிங் விளாக்குன்ட்டு இப்போ நைட் ஆயிடுச்சு, 9 ஆயிடுச்சு. போயிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம சேனல்ல தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் vlog. இப்படியா கேட்டிங்க நீங்க வந்துட்டு ஜோடியா வந்துட்டு vlog எடுங்க, வீடியோ எடுங்க அப்படின்ட்டு. அதனால ட்ரை பண்ணிருக்கோம். எப்படி இருக்கு அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஓகே, அவ்வளவுதான். ஓகே, இன்னும் பல விளாக்குகள் எடுத்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், குட் நைட். குட் நைட். சாப்பிட்டு தூங்க வேண்டியதான்.